நேற்றுலேருந்து நான் பஸ்லேயே போகல, சத்தியமாக பஸ்லேயே போகல, பைக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். நடந்தே கூட போயிடலாம். ரேப் அட்டம்ப்ட்னா நான் ரேப் பண்ணுற மாதிரியா இருக்கேன் என்ன பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல அடிச்சிருக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணி. நீ எதுக்கு இதை பப்ளிசிட்டி பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி இதை வந்து பெரிய இஷ்யூ பண்ணனால ஒரு லைஃபோட இதுவே பேசுது. அந்த ஸ்பாட்ல நீ வந்து பண்ணினா எல்லாருமே மக்கள் எல்லாரும் உனக்கு கூடி உனக்கு ஒரு நாய் கொடுத்துருப்பாங்க, அவனு மேலே தப்பு இல்லைன்னு உனக்கு ப்ரூஃப் ஆயிருக்கான். நீ அதை விட்டு இதை ப்ரூவ் பண்ணி கொடுத்தினா நீ என்ன லேடி? நீ ஒரு ஃபேமிலிஸ் இருக்க, நீயும் ஒரு கூட பிறந்தவங்கள இருப்ப. இன்னைக்கு அந்த இழப்புக்கு நீ என்ன ஆறுதல் கொடுத்தாலும் பிரோஜனம் இல்லை. நீ இப்போ இந்த செய்ததை இன்னும் நீ எத்தனை பேர் ஆம்பளைங்களை நீ செய்வ, எத்தனை பேர் லைஃப்பை நீ ஸ்பாயில் பண்ணுவேன். அதனால இது வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இது வேலை, என்ன பொறுத்திருக்காது. அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. இது ஏதாச்சுமா வந்து அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு ஏதோ பப்ளிசிட்டி ஆகணும், நம்மளும் ஏதாவது ஒன்று நடக்கணும், நம்மளுக்கு ஏதாவது பண்ணணும், ஒரு புதுமையாக செஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு உயிர் பயில ஆகிருக்குது. ஆனால் அந்த பொண்ணு மேலே தான் தப்பாக இருக்குதே தவிர அவர் மேலே தப்பே இல்லை. நான் வீடியோவை பார்த்து தான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். இப்போ அந்த தப்பு ஃபுல்லாக அந்த பொண்ணு பேரில் தானே தவிர அந்த ஆள் மேலே தப்பே கிடையாது. சத்தியமாக இதை நான் வணங்குற தெய்வத்து மேலே ஆணையாக சொல்கிறேன். அந்த பொண்ணு மேலே தான் தப்பு, அவர் மேலே தப்பே இல்லை. ரொம்ப கொடூரம். போன உயிருக்கு மதிப்பு இல்லை, அவ்வளோதான். உயிருக்கு மதிப்பே கிடையாது. அதுவும் குறிப்பாக ஆண்களோட உயிருக்கு பாதுகாப்பும் இல்லை. ஒரு காலத்தில் பெண்கள் பாதுகாப்பு, ராத்திரி இந்த சுதந்திர நாட்டில் 12 மணிக்கு பெண் தனியாக போக முடியல அப்படிங்கிறாங்க. இப்போ பட்ட பகல்லையே ஆண் தனியாக போக முடியல. சுதந்திரம் கிடைச்ச அப்புறம் பெண்கள் தனியாக போகிறதுக்கு முடியலன்றது தான் ஒரு காலகட்டத்தில் உரிமை, பெண்கள் உரிமை, பெண்கள் சுதந்திரமாக நடமாடணும், பெண் உரிமை, பெண் ஆணுக்கு சமம்னாங்க. இப்போ ஆண் பெண்ணுக்கு எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, காலுக்கு கீழே தான் இருக்காங்க. முதல்ல நீ உனக்கு ஒரு பொண்ணா உனக்கு அசிங்கமா இல்லை இது மாதிரி வீடியோ எடுத்து போது அந்த ஸ்பாட்ல நீ தண்டனை கொடுத்தா நீ நல்ல பொண்ணு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணுன்னு அர்த்தத்துக்கு அந்த ஸ்பாட்ல உன்னை அவமானப்படுத்தினா அந்த ஸ்பாட்ல எடுத்துக்க முடியும்னா நீ பண்ணு. அதை விட்டுட்டு நீ வந்து போட்டோ எடுக்கிறதுனால அவனை பனிஷ் பண்ணால முன்விரோதமாக கூட இருக்கலாம், இல்லை வேற எதனா கூட இருக்கலாம். அதுக்காக நீ செய்யக்கூடாது, தப்பு. அதுதான்ப்பா சமுதாயம். லேடிஸுக்கு எல்லாமே சப்போர்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. லேடிஸுக்கு எது சப்போர்ட் பண்ணுமோ அது சப்போர்ட் பண்ணலாம். நல்லவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணணும், நல்ல கெட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணினா ஒரு குடும்பம் இன்னைக்கு இப்படி ஆகுது. அந்த குடும்பத்தை இது பண்ண முடியுமா சொல்லுங்க? அந்த குடும்பத்தை எதை இழக்க முடியும்? நீங்க எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அந்த மனைவிக்கு கணவனை திரும்ப கொடுக்க முடியாது, அதே ஒரிஜினல் கணவனை கொடுக்க முடியாது, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரிஜினல் அப்பாவை கொடுக்க முடியாது. அந்த குடும்பத்தோட சூழ்நிலை எல்லாமே விட அவரை மாதிரி எதுவும் நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது. ஏதோ கவர்மெண்ட் ஏதோ பார்த்து அவருடைய இறக்கப்பாட்டு ஏதாவது கொடுக்கலாம். அது எத்தனை நாளைக்கு லைஃப் ஃபுல்லாக இருக்குமா? ஆனால் இந்த மாதிரி லேடிஸ்லாம் இது மாதிரி கண்டிப்பாக வந்து நாயை தீர்க்கணும். கண்டிப்பாக கண்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா போய் எடுத்துக்கூடாது. எல்லாமே அது கரெக்டாக ப்ராப்பரா அப்படின்னு தெரிந்த பிறகு தான் நீங்கள் செய்யணும். எனக்கு அந்த அளவுக்கு நான் இது இல்லை, படிக்காதவ தான். நான் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறதா, நாம் கூட தான் நல்ல வேலை செய்கிறோம் கொள்கிறோம். ஒருத்தங்களை அடிக்கிறான்டா, டே ஏன் அடிக்கிறேன்னு சொல்லி தைரியமாக கேட்கணும். அது நல்ல பொம்பளைக்கு கேட்குற கேள்வி. ஆனால் சில பொம்பளைங்க நீ அட்ஜஸ்ட் பண்ணுற, நீ ஒரு தடவை இடிக்கும்போது நீ ஒரு பார்வை பாரு, அடுத்த நிமிஷம் அவன் பார்க்க மாட்டான். நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட். இப்போ பஸ் நான் இடிக்கிறான்னு தெரியுது, அந்த இடத்துல செருப்பு. சரி, அவன் முதல்ல இடிக்கிறான்றதுக்கு நல்லா பப்ளிக் பார்க்குது, அவன் இப்படி பார்க்குறான். அவன் வந்து நீ இப்படி பார்க்குற, அவன் வந்து இடிக்கிறது வந்து பஸ்ஸில் க்ரௌட் இருக்கதான்ப்பா செய்யும், அது இடிக்க தான் செய்யும்ன்ட்டு நீ உனக்கு தெரியும். அப்போ உன் தாட் அப்படி இருக்கு, அவன் தாட் அப்படி கிடையாது, உன் தாட் அப்படி இருக்கு. அவன் என்ன இடிக்கிறான், அவன் இடிக்கிறான், நீ தள்ளி இல்லை. என் பேர் கோபாலகிருஷ்ணன். நான் ஒரு 6 மாதம் முன்னாடி இங்கே 12X பஸ்ஸில் ஏறும்போது லாஸ்ட்டில் இருக்கிற லேடிஸ் சீட்டில் ஒரு 3 சீட்டு உட்கார்றதுக்கு கிடச்சிது. நான் போய் உட்கார்றதுக்கு போகும்போது, ஏன்னா இப்போது எல்லாமே வந்து ஜென்ட்ஸ் லேடிஸ் 2 பேருமே பார்ஷியாலிட்டி இல்லாமல் தான் சீட்டில் உட்காடுறாங்க. அப்படி நான் உட்காரும்போது ஒரு லேடி பக்கத்தில் வந்து என்னை இடித்து தள்ளிட்டு நீ போய் உட்கார்ற, நான் உன் பேரில் வடபழனி ஸ்டேஷனில் ரேப் அட்டம்ப்ட்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். இது வந்து இந்த பஸ்ஸில் லேடிஸ்க்கு ஃப்ரீன்னு டிக்கெட் கொடுத்தப்புறம் எல்லா பஸ்லேயும் நடக்கக்கூடிய சர்வசாதாரணமான ஒரு இது யாராலையும் தடுக்கவும் முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் எல்லாமே லேடிஸ்க்கு ப்ரியாரிட்டின்னு கொடுத்து ஒரு மாயையை ஏற்படுத்திட்டாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்றது தெரியாது. ரேப் அட்டம்ப்ட்னா நான் ரேப் பண்ணுற மாதிரியா இருக்கேன் என்னை பார்க்கும்போது உங்களுக்கு. என் பேரில் ரேப் அட்டம்ப்ட். கண்டக்டரும் என்ன பண்ணுறாங்க, வாயில்லா பூச்சியாக தான் இதை வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் ஏறுறாங்க, அடுத்த பஸ் ஸ்டாண்டில் இறங்குறாங்க. அவங்களுடைய அராஜகம் முடிவுக்கு வரணும். அது என்னென்னா அவர் மேலே எதுவும் தப்பு கிடையாது. அந்த தப்பு அவர் வந்து கேஷுவலாகவே இருக்கார். ஆனால் அவங்க வந்து நான் தப்பு பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ செல்ஃபி எடுத்துருக்காங்க, அவங்களே எடுத்துருக்காங்க. கேஷுவலாக இப்போ நானே பஸ்ஸில் தான் வரேன்.
இப்போ நான் வந்து இப்போ உங்க மாதிரி இருக்கிறேன்னா நீங்கள் லேடிஸ் நான் உங்க மாதிரி இருக்கிறேன்னா தெரியாம தான் அடிக்க போகிறேன், தெரியாம யாரும் அடிக்க மாட்டாங்க. அது வந்து அவங்க மேலே தப்பு கிடையாது நான் சொல்லுவேன். இப்போ நானே பஸ்ஸில் போகிறேன், ஒரு லேடி இருக்காங்கன்னா ஒரு பிரேக் அடிச்சா கூட நான் தெரியாம தான் விட முடியும், யாரும் வேணுமே விட மாட்டாங்க. எல்லாம் எல்லார் வீட்லேயும் அக்கா தங்கச்சி இருக்காங்க, ஓகேவா? அது மாதிரி தான் அவர் மேலே தப்பு கிடையாது. இது அவங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுன்ற மாதிரி போட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது இதில். ட்ரெண்டிங் ஆகணும், வியூஸ் வரணும். ஆமாம், அதனால தான் இப்போ எல்லாருமே போடுறாங்க. ஆனால் இதில் ஒரு விதமாக இவங்க போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இது அவர் உயிர் போயிடுச்சு, ஆனால் அவர் மேலே தப்பு கிடையாது. அவர் உயிர் போனதுனால நான் தப்பு கிடையாதுன்னு சொல்லலை, உண்மையிலுமே அவர் மேலே தப்பு கிடையாது. இது இப்போ இவ்வளோ அவர் உயிர் போனதுனால தான் இந்த விஷயத்தை வந்து எடுத்து பேசுகிறாங்க, இல்லைன்னா பேசியிருப்பாங்களா? இல்லைன்னா பேசியிருக்க மாட்டாங்க. இல்லைன்னா எப்படி பேசுவாங்க? இல்லைன்னா அந்த பொண்ணு மேலே தான் சொல்லியிருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு, பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அவர் இறந்ததுனால இப்போ இவர் மேலே வைத்த சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தோணுது ஆனஸ்ட்டாக? ஆனால் பார்க்கும்போது இவர் எந்த தப்புமே கிடையாது, இவர் கேஷுவலாக தான் நின்று வராரு. அவங்களே வீடியோ எடுத்துட்டு சும்மா அடிக்கிற மாதிரி அவங்களே போகிறாங்க. வீடியோலே நம்ம தெரியுது, இல்லை நம்ம போய் சொன்னாலும் வீடியோ போய் சொல்லாதில்ல, வீடியோ பார்க்கலாம்ல. உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு பயமாக இருக்கா பஸ்ஸில் போகிறதுக்கு? இல்லை, ஆமாம், இது மாதிரி நடந்தால் நம்ம பயமாக தான் இருக்கும். இப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்படி நடக்கும்போதெல்லாம் நம்ம கேஷுவலாக தான் வருவோம். அவங்களே அடிச்சுட்டு நம்ம மேலே போட்டாங்கன்னா அப்புறம் நம்ம ஊருக்கு நம்ம சேஃப்டி இருக்கணும்ல, அப்போ நம்மளுக்கே சேஃப்டி இல்லை. அது மாதிரி தான் அப்போல்லாம் பொண்ணுங்களை தான் பயப்படணும், இப்போ நம்ம பயப்படுறதா இருக்குல்ல, அந்த மாதிரி தான் பயமாக இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு உயிர் போயிருக்கு, அதான் நமக்கு யாருக்குமே சேஃப்டி கிடையாது, ஊருக்கு சேஃப்டி கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு லேடிஸ் பயந்துட்டு இருந்தாங்க, இப்போ ஆம்பளை பயப்படுற மாதிரி நிலைமை வந்துருச்சு, அவ்வளோதான். சும்மா செல்ஃபி எடுக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. ஆனால் இது இம்மா அளவுக்கு ஆகுன்ட்டு யாரும் தெரியும், யாரும் நம்ப முடியல. இப்போ நானே குன்றத்தூர்லேருந்து வடபழனிங்க ஒர்க் பண்ணுறேன், வடபழனிக்கு வரேன். இப்போ நானே பஸ்ஸில் வரணும், நின்று தான் வர முடியும், ஏன்னா லேடிஸ்லாம் உட்காடுறாங்க. அப்போ பிரேக் அடிக்கும்போது நான் என்ன பண்ண முடியும், லேடிஸ் நிற்கிறாங்க, அப்போ இடிக்க தான் முடியும். அவங்க பொண்ணு அம்மா எல்லாம் நம்ம கூட பண்ண மாதிரி தான். அம்மா நமக்கு தெரியாது இல்லை, பட்டுன்னு ஒருத்தன் செவில் அடித்தா யாருக்கு அசிங்கம், எனக்கு தான் அசிங்கம். ஆனால் யார் மேலே தப்பு, யார் மேலே தப்பு கிடையாது. இது கேஷுவலாக இருந்தது தான், ஆனால் அவர் மேலே தப்பு கிடையாது. அந்த பொண்ணுக்கு ஏன் ஆம்பளை மேலே இவ்வளோ வெறுப்பு, இவ்வளோ வெறுப்புனா இவ்வளோ வெறுப்பு, ஆம்பளை மேலே இவ்வளோ வெறுப்பு ஏன் இந்த அளவுக்கு ஆம்பளைகளை கேவலப்படுத்துறாங்கன்னு தெரியல. அப்படி அவங்க மனசாட்சி பிரகாரம் இருந்தால் அவங்க அப்பாவும் ஒரு ஆம்பளை தானே, அவங்க ஒரு அப்பா இல்லாமல் ஒரு பொண்ணு பாசமாக வளர்ந்துருக்காது. அப்பா அப்படி லைட்டாக டச் பண்ணுவாங்க, அண்ணன் தம்பி வீட்டில் இருக்காங்க, லைட்டாக டச் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது பப்ளிக்கில் இந்த மாதிரி ஒரு ஆம்பளை பண்ணுவான்றது அந்த பொண்ணு யதார்த்தமாக பண்ணிச்சா இல்லைனா வேணும்னா பண்ணிச்சா, அது மன ரீதியாக தான் உங்களுக்கு தெரியும். பொறுக்க முடியாத ஒரு விஷயம் தான் அது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப அந்த பொண்ணு எடுத்த அந்த கேரக்டர் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா பஸ்லன்றது எல்லாரும் பொதுவாக இவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க, அது வந்து நீ எடுத்து இந்த மாதிரி தான் போடணுன்னா அந்த உலகத்தில் எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க வராங்க, அந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு எடுத்து வச்சு ஒரு சின்ன விளையாட்டாக பண்ணதே இவ்வளோ பேர் விபரீதமாக கூட ஆயிருக்கலாம். ஆனால் எல்லாத்தாலும் அந்த பொண்ணு மேலே தான் தப்பு. ஏன்னா வீட்டில் அவங்க அப்பா இருந்திருப்பாங்க, அண்ணன் இருந்திருப்பாங்க, எல்லாம் பார்த்துதான் வளருவாங்க. இப்போ வந்து திடீர்னு அவரே ஒரு 45 வயசு ஒரு அங்கிள் மாதிரி தான் இருக்கார். அவர் ஏதோ ஒரு நிலைமையில வேலைக்கு போயிட்டு வராரு. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் கூட தெரியாமல் நீ போய் விளையாட்டுத்தனமாக அது மாதிரி எடுத்து அவர் ஒரு வீட்டில் மனநிலைமை அவங்க வீட்டில் அசிங்கமாகி அவர் சூசைட் பண்ணிட்டாருன்றது ரொம்ப ரொம்ப துக்கமாக இருக்குது. இந்த உயிர்ன்றது நம்ம விலை மதிக்க முடியாத ஒரு உயிர். ஆனால் அது திருப்பி தர முடியாது. அந்த பொண்ணை என்ன அது தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் மற்ற பொண்ணுங்களும் திருந்தணும். பெண்கள் மட்டும்தான் உயிர் கிடையாது, ஆம்பளைகளும் ஒரு உயிர் தான். உங்களுக்கு உடல் ரீதியாக அப்படி இருக்கலாம், எங்களுக்கு உடல் ரீதியாக எங்களுக்கும் மானம் இருக்குது, இதுவும் இருக்குது. நீங்களும் பஸ்ஸில் தான் வரீங்க, வந்து மோதுறீங்க, நாங்கள் எல்லாம் சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என் கூட தான் பஸ்ஸில் வராங்க, இன்றைக்கி ஒரு காலில் ஒரு பொண்ணு வந்து டக்குன்னு என் மேலே இடிச்சுது, ஐயோ அதுக்கு நம்ம டக்குன்னு மூஞ்சில் அடிக்க முடியும், செருப்பால் அடிக்க முடியுமா? அதுக்குன்னா இப்போ நம்ம கூட்டத்தில் வந்து அப்படி தான் ஆகும். அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. பட் இந்த பொண்ணு வந்து ஒரு செக்ஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயமா நினச்சிட்டாங்க போல். அப்படின்னு நினச்சிட்டா சென்னையில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆண் பெண் சமாதானமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மாலுக்கு போங்க, ஸ்டாக்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய செக்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ மன ரீதியாக தான் நம்ம யாரும் துன்புறுத்தக்கூடாது. அவங்க மன ரீதியாக அவங்க ஒப்பந்தப்பட்டு செக்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக நான் தான் ஒரு பெண்ணு, என்னை யாரும் தொடக்கூடாது தேய்க்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இது இதில் தப்பே பார்க்கணுன்றதை விட ஒரு பொம்பளை வந்து என் பேரில் இடித்தான்னு கொடுத்தா அது வந்து ஆணுக்கு வந்து அவமானம். அந்த அவமானத்தை அவனுக்கு தாங்கிக்க முடியல. இல்லை நியாயம் கோர்ட் எப்போ சொல்லுன்னா 18 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ இந்த ஆம்பளை அவன் பேரில் இடிக்கலைன்னு கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லும். அந்த 18 வருஷம் அவன் தன்னை நிரூபராதின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் போராடணும். ஆனால் பெண்களுக்கு சாதகமாக தான் எல்லா இடத்துலையும் சட்டம் இருக்கு. எல்லாமே ஜென்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ஸ் மேலே கம்ப்ளைண்ட், ஜென்ஸ் தவறு செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லவில்லை. பட் ஆனால் லேடிஸ்க்குல அதிகம் 90% தப்பு இருக்குது. ஜென்ஸ் மேலே 10% தப்புன்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவங்க ஏன் அந்த மாதிரி இடம் கொடுக்குறாங்க? அப்படி போஸ்ட் பார்க்கும்போது அவங்க முன்னாடி அவங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே இருக்காங்கன்ட்டு? இவங்க தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆண் வந்து தொடரான்னா அந்த உணர்வு இல்லாதையா இருப்பா அவ? சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு எதுக்கு ஜென்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு? அது ஆனால் வந்து சமுதாயம் வந்து எல்லாத்துக்கும் ஜென்ஸை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது முதல்ல கரெக்ஷன்ஸ் பண்ணணும். ஏன்னா நியாயத்துக்கு பார்க்கணும். என்னை பொறுத்து நானும் ஒரு லேடிஸ் தான், நானும் ஒரு இதுதான். ஆனால் ஜென்ஸ் மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட்
ஜென்ஸு எப்படி எல்லாம் நியாயம் தீர்ப்பு எல்லாம் கரெக்டாக பார்க்குறான், அதேமாதிரி லேடிஸையும் அதுமாதிரி பார்க்கணும். அவங்க செய்திருக்காங்களா, அதுக்கப்புறமா ஜென்ஸுக்கு பனிஷ் பண்ணணும். என்ன சொல்றீங்க? ஒரு அநியாயமாக ஒரு பொண்ணு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னு ஒரு ஆணத்துக்கு போட்டு அவன் லைஃப் ஃபாலோ ஆகுமா ஆகுமா தான். அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் அதான். ஏன்னா எல்லாமே வந்து ஜென்ஸ் மேலேயும் தப்புன்னு சொல்ல முடியாது. தீர விசாரிச்சு ஆலோசி அப்படின்னு பார்த்து தான் முடிவு எடுக்கணும். ஒரு யதார்த்தமா நடக்கிறதெல்லாம் போய் ரிஷ்யூ ஆக்கி ஒரு உயிர் பலி கொடுக்குற விஷயம்லாம் என்ன இந்த காலம்? இது என்ன காலம் இது? அதனால எனக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு தண்டனை வாங்கி கொடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அந்த பொண்ணு கொடுக்குற தண்டனை தான் இதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் நடக்காத அளவுக்கு இந்த உலகத்துக்கு தெரியும். அதனால இந்த பொண்ணே முதலமா முடிவுமா இருக்கட்டும், அதுக்கு ஏதாவது நல்லபடியாக ஒரு தண்டனை கொடுக்கட்டும். எனக்கு நான் ஆவேசமாக தான் சொல்கிறேன். ஏன்னா யதார்த்தமாக நடக்கிறதுங்க. நாங்களாம் 50 வயசு ஆகுது, எனக்கு தெரியுங்க, நாங்களாம் எவ்வளோ பார்த்துருக்கோங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் போய் ஒரு பெரிய கதையாக பேசுறது டூ மச்சுங்க. இது சாய் சொல்லிட்டு சாரிங்க, அது காலை மெரிப்பாங்க, இடத்த வந்து பிடிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. இதெல்லாம் நாம தான் ஒப்பினா சரி சாரிங்க ஓகேங்க பிரதர் அப்படின்னு போகிற உலகத்தில் போய் இந்த மாதிரி அசிங்கம் பண்ணி ஒரு உயிர் பலியை வாங்குறாடானா அவளை நிச்சயமாக விடக்கூடாது. சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவளுக்கு எவ்வளோ அதிகபட்ச தண்டனை கிடைக்குமோ கிடைக்கிறதுக்கு நான் கூட சப்போர்ட் பண்ணுறேங்க. யார் கூப்பிட்டாலும் நான் வந்து நிற்கிறேங்க, ஓட்டு கூட போடுறேங்க. அவள் கண்டிப்பாக பாதிப்படணும். நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம், ஜீசஸ்குள்ளே இருக்கனால பழிக்கு பழி வாங்கக்கூடாது. நீ கடவுள்கிட்ட விட்டுருந்தா எங்களுக்கு நாங்கள் சொல்கிறாரு. அதனால இந்த பொண்ணுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லவன் வந்து குடும்பம் இப்படி போயிடக்கூடாது. அதுதான் ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை யாரோ வந்து இதை நல்ல அழகான வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கணும், நல்லா சர்ச் பண்ணி நல்லா கருத்தானது கொடுக்கணும். எல்லாமே லேடிஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ கணவன் மனைவி கூட வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு மனைவி போய் கொடுக்குறா, போயிட்டு கணவன் மேலே கொடுக்குறான், போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறா, எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அந்த கணவன் என்ன பாதிக்கப்பட்டிருக்கான் என்று அவங்க யோசிக்கணும். பொண்ணு மேலேயும் தப்பு இருக்கு. எதனால ஆம்பளைக்கு சண்டை வருது? எதனால ஒரு ஆம்பளைக்கு சண்டை வருது? வீட்டில் இது ஒழுங்கா நீ ஒழுங்கா இருந்தா அவன் ஒழுங்கா இருக்க போறான், அவன் ஒழுங்கா இருந்துருப்பான்ல. ஆனால் பனிஷ்ன்றது 2 பேரையும் கம்ப்ளைண்ட் பண்ணி பேசணும், கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ ஆம்பளைக்கு வந்து ஒரு கொடுத்துட்டான், அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா, சூசைட் பண்ணிட்டா மட்டும் இது நல்லா இருக்க முடியுமா? டைரக்டரா போய் கண்டக்டர் கிட்ட இந்த மாதிரி பண்றாரு, சிலிமிசம் பண்றாரு, இங்க இன்னைக்கு இருக்கு, உலகத்துல இருக்கு, எல்லாமே இருக்கு, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்துங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அவங்க அது இல்லாம அவருடைய ஒப்பீனியன் இல்லாம இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா என்கிட்ட செல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு பப்ளிசிட்டி பண்ணிட்டா அப்புறம் அவன் தம்பி எனக்கு உனக்குன்ற விஷயம் என்னமா இருக்கு? அண்ணன் தம்பின்ற ஒரு உலகத்துல நம்ம வாழறோம். அப்படி இருக்கும்போது இது மாதிரி கேவலமா பண்ணும்போது அவர் மன உளைச்சல்ல இந்த மாதிரி இறந்துட்டாரு. அப்போ இதுக்கு நீ உன்னால என்ன நஷ்டஈடு கொடுக்க முடியுமா? அந்த உயிரை உன்னால மீட்க முடியுமா? தப்பு ஃபுல்லாக உன் பேர்லேயே இருக்கு. அந்த மாதிரி கண்டிஷனில் நீ போய் தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்கிய. ஒரு கண்டக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அந்த ஆளை பிடிச்சி உள்ள கூட வச்சிருக்கலாம். ஆனால் ஒரு உயிர் பலி ஆகிற வரைக்கும் அவருடைய பர்மிஷன் இல்லாமல் நீ போய் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறன்னா அது உண்மையில கண்டிக்கத்தக்க விஷயம் தான். இப்போ அந்த குடும்பம் அதுங்கெல்லாம் எவ்வளோ ஜென்ரேஷன், எவ்வளோ பாதிப்பு, அவங்களுடைய பூர்வீகம் எவ்வளோ பாதிப்பு. இந்த பொண்ணு ஒரு சின்ன விஷயம் பண்ணதுனால சாரிங்கன்னு சொல்லிட்டு போகிற விஷயத்த போய் பெருசாக இஷ்யூ ஆக்கி நாடு ஃபுல்லாக பேச வச்சு அவரை வந்து சாவடிக்க வச்சு இதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி பொண்ணுங்களாம் நடந்துக்கூடாது. ஆம்பளையும் கொஞ்சம் உஷாராக இருங்க இன்னும் நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன்னா நிலைமைகள் மாறணும், நல்லதாக நடக்கணும், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவர் பஸ்ஸில் டிராவல் பண்ணாருங்க, அந்த பக்கம் தானே திரும்பிட்டு இருக்காரு. அவருடைய நோக்கம் இந்த பெண் மேலே உரசி ஒரு சின்ன ஒரு சபலத்தை வெளிப்படுத்தணும்னு நினச்சிருந்தாருன்னா அவர் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமாக போய் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு சிம்பத்தியை கெயின் பண்ணுறதுக்கு ஒரு உமன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவா அப்படிங்கிறத இது பார்க்கும்போது தெரியுது. அவ்வளோதான். இதில் ஸ்டேட்டு, சென்டர், டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கிடையாது. எங்கெங்கே சான்ஸ் கிடைக்குதோ அப்போது இதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பெண்ணுங்கிற ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுறாங்க. அவ்வளோதான். இது கண்டனத்துக்கு அந்த பெண் வந்து கடுமையாக தண்டிக்கப்படணும். இது இந்த உதாரணம் முன்னுதாரணமாக இருக்கணும். ரொம்ப இருக்கிறதுலே கடுமையான தண்டனை என்னவோ அந்த தண்டனையை சட்டமோ சமூகமோ அந்த பெண்ணுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டை குட்டி தப்பிக்கலான்னு நினைக்கிற பெண்களுக்கு இது ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். அப்போ இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி வீடியோ போட முடியுமா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு டச் பண்ணிட்டான்னு போட முடியுமா? பண்ணல. அந்த மாதிரி ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? இந்த மாதிரி ரொம்ப லூஸ் ட்ராக்காக சில பெண்கள் இருக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பாடம். இதிலே கொஞ்சம் திருந்துங்க. இந்த ஒரு சம்பவம் இவரோட முடியட்டும். கொஞ்சம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் வாழ்கிறது கொஞ்சம் காலம்தான். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு உயிரை கொண்டு இது வந்து நீங்கள் உயிரோடு இருந்தாலும் ரொம்ப நரக வாழ்க்கையாக இருக்கும். இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு நடந்து நீ தான் ஃபீல் பண்ண போகிறீங்க. அதனால் எந்த முடிவு எடுக்கிறதாலும் பெண்கள் ஒரு 2 செகண்ட் யோசனை பண்ணுங்கள். தெரியாமல் ஒருத்தர் எதாவது பண்ணிட்டா கூட அவரை பற்றி எதாவது சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசித்து அப்புறம் முடிவு பண்ணுங்கள். சோசியல் மீடியா எப்படி சொல்கிறது, நல்லதுக்கு யூஸ் பண்ணுறோம்,
கெட்டதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நிறைய கெட்டதுக்கு தான் நிறைய யூஸ் ஆகுது. நல்லதுக்கு எவ்வளோ பேர் சாதனை பண்ணுறா, எவ்வளோ பேர் ஒலிம்பிக்கில் ஓடி போடுறாங்க, கால் இல்லாத எவ்வளோ முயற்சி பண்ணி நிறைய பண்ணுறாங்க, அதெல்லாம் போக மாட்டுது. இந்த அரைகுறையமாக பண்ணுறது இதெல்லாம் நிறைய இதுவாகுது. ரீல்ஸுக்காக தான் ப்ரோ இது. அந்த பொண்ணு ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நம்ம பண்ணுறது நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க யாருனே தெரியாது, அந்த முஸ்லீம் லேடி யாருனே தெரில. இந்த வீடியோவில் தான் நாங்கள் எதிர்ச்சியாக பார்த்தோம். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணால், இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏன் உங்கள் மைண்டு போகுது அப்படின்றது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு ரீல்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு விருப்பப்பட்டாமல் நீங்கள் பண்ணுங்க. ஏன் அடுத்தவங்களை சார்ந்து அடுத்தவங்களை கலாச்சி ஏன் போடுறீங்க? அது ரொம்ப தப்பாக தான் நான் பார்க்குறேன்.